பனைமரத்தோட அடிப்பகுதி அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதை வெட்டி கொண்டு வந்து அதை வெட்டிக்கு எடுத்துக்கலாம். அதோட கல் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஒரு குத்து குத்துனா அது பேந்துக்குன்னு வெளியே வந்துடும். அதை வச்சு தான் அதை பயன்படுத்தணும். அந்த இதில் பயன்படுத்தினா வேலைகளும் சரி, ஒரு தாயத்தில் அடிச்சு போடா வசிக்க வேலையும் சரி, மற்ற வேலையும் சரி, ஒரு இடம் விற்காததும் சரி, இல்லை மண்மன பிரச்சனைகளும் சரி, இல்லை சொத்து தகராறு என் பங்காளி கொடுக்க மாட்டேங்கிறான், என் பங்காளி ஒத்து போக மாட்டேங்கிறான், அதுக்கெல்லாம் இது முக்கியம். இந்த விஷயத்த முக்கியம். இது வந்து மாந்திரிக லைன்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ வந்து குழந்தை இல்லாததுக்கு மருந்து இங்கே கிடைக்குது. குழந்தை இல்லாததுக்கு மருந்து இங்கே கிடைக்குது. இது வந்து எவ்வளோ மூலிகை பறித்து அதை ஒன்று சேர்த்து அரைச்சி அதை காலையில் பசும்பாலில் கொடுக்கணும், இல்லை ஆட்டோடைய பாலில் கொடுக்கணும். இப்போ உள்ள பெண்களுக்கு எங்கே சத்தான ஆகாரம் சாப்பிட்றாங்க மக்கள்? எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்ணும். நான் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா இலைகளையும் பறித்து அதை ஒரு மூலிகை குழம்பா வச்சு நம்மளுடைய ஆலயத்தில் போட்டுட்ருக்குறோம். அது வந்து மக்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. வந்த மக்களுக்கு தெரியும். வாங்க நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இது வந்து எல்லா கோயிலையும் அது நடக்காது. இது வந்து ஆள் போட்டு அதை அரைச்சி அதை மூலிகை குழம்புன்ட்டு வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குற மக்களுக்கு வந்து சாப்பிட்டு போகிறவங்களுக்கு உடல் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் 1000 மருந்து கூட மாத்திரை கூட சாப்பிட்டுவாங்க. அந்த மூலிகை குழம்பு சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னா, குழந்தை இல்லாத மக்கள் வருத்தமே படாதீங்க. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கர்ப்பப்பையில் கட்டி இருக்கா வாங்க, நீர் கட்டி இருக்கா வாங்க. கர்ப்பப்பை வயிற்ற 4 கிழிச்சு வச்சுக்கிறாங்க. தொப்புள்ள ஏதோ ஒரு கொடி வந்து தச்சிருப்பாங்க. 3 பக்கமாக கிழிச்சு அது ப்ராப்ளம் ஆகி 3 பக்கமாக கிழிச்சு வந்தவங்களுக்கு நான் குழந்தை பர வச்சுருக்கிறேன். இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அதையும் நான் நிவர்த்தி காட்டுவேன். அந்த மூலிகையில் இங்கே கிடைக்கிற மூலிகையால் மருந்து கொடுத்தா கன்ஃபார்ம் 100க்கு 100 குழந்தை நிற்கும். ஆன்மை குறையா இருக்கா? அம்மா நான் நல்லா வீரியமாக தாம்மா இருக்கிறேன், சக்தி இல்லைம்மா. சக்தி எப்படிப்பா இருக்கும்? இப்போ எல்லாமே மருந்துப்பா. ஒரு 60 நாள் நெல் போட்டால் கூட 10 தரம் மருந்து அடிக்க வேண்டியிருக்குப்பா. எனக்கு அதுவே மன வருத்தமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே உண்டு. பார்க்குறவங்களுக்கு அனைத்துக்குமே தெரியும். நெல் போட்டாலே 3 வட்டம் மருந்து அடித்தா மட்டும்தான் அது நெல்லாக நம்ம கையில் எடுக்க முடியும். அப்படியெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மாட்டுச்சானெல்லாம் எங்கள் வீட்டில் 3 லோடு கொட்டி வச்சு சும்மா இருக்குது. எந்த கைனிக்கும் கொட்டல, யாரும் எங்களை வந்து கேட்கல. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஆகையினால் இந்த மாதிரி மூலிகை மருந்தாக சாப்பிட்டப்போ நம்மளை இயற்கையாகவே நம்மளோட குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ